வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை வீரனூர் வழக்கு. இது நான் எழுதின முற்றிலும் கற்பனையான ஒரு துப்பறியும் கதை. வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். அத்தியாயம் 1. வீரனூர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ற பெயர் பொறித்த நுழைவு வாயிலில் இருந்து கோவில் வரை கம்பங்கள் நடப்பட்டிருந்தது. அதில் கட்டியிருந்த தென்னங்குருத்து மாவிளை தோரணங்கள் அனைத்தும் காற்றில் மெல்ல ஆடிக்கொண்டிருந்தது. தெருக்கள் தோறும் சீரியஸ் பல்புகள் மின்னின. அந்த கிராம மக்கள் மிகவும் உற்சாகத்துடன் காணப்பட்டார்கள். பட்டுப்புடவைகள் சலசலக்க சில பெண்கள் தோரணத்திற்காக மாலை தொடுத்து கொண்டு இருந்தனர். மல்லிகை பூச்சரத்தை சூடிக்கொண்டு பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து கொண்டிருக்கும் சில பெண்கள் கோவில் வாசலில் கோலம் போட்டு கொண்டு இருந்தார்கள். பட்டு வேஷ்டி சட்டை அணிந்து கொண்டிருந்த ஆண்களில் சிலர் ஏணியில் ஏறி மரக்கம்பங்களை ஏந்தி விழாப்பந்தலை உயர்த்தி கட்டினார்கள். பின் கீழே நிற்கும் ஆண்களில் சிலர் அந்த பந்தலில் வாழை மரங்களை கட்டி கொண்டிருந்தார்கள். குழந்தைகள் அங்கும் இங்கும் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த ஊர் கோவிலின் அறங்காவலர் பெயர் சுந்தரபாண்டி. அவருக்கு 55 வயது இருக்கும். மிகவும் தங்கமான மனிதர். சுந்தரபாண்டி என்றால் ஒழுக்கமானவர், நேர்மையானவர் என்று அந்த ஊரில் இருக்கும் சிறு குழந்தைக்கு கூட தெரியும். எப்பொழுதும் தும்பை பூவை போல் தூய வெண்ணிற ஆடையில்தான் இருப்பார். நெற்றியில் எப்பொழுதும் திருநீர் இருக்கும். பார்த்தாலே கையெடுத்து கும்பிடத் தோன்றும் ஒரு தெய்வீக கலை அவர் முகத்தில் நிரந்தரமாக குடிகொண்டிருந்தது. கோவில் அறங்காவலர் பதவி அவருக்கு கிடைத்ததும் அதனை வேலையாக நினைக்காமல் இறைவனுக்கான சேவையாகவே சுந்தரபாண்டி எண்ணினார். இன்னும் 2 நாட்களில் அந்த ஊர் அம்மன் கோவில் வருடாந்தர திருவிழா நடக்கப் போகிறது. அதனால் வழக்கத்தை விட சுந்தரபாண்டிக்கு வேலை அதிகமாக இருந்தது. கோவில் கணக்கரையில் காணிக்கை பெட்டியை திறந்து அந்த ஆண்டு கோவில் திருவிழாவிற்காக வந்திருந்த நன்கொடை பணத்தை எண்ணி சரிபார்த்து கொண்டிருந்தார் சுந்தரபாண்டி. அவருடன் அந்த கோவிலில் இறைவனுக்கு சேவை செய்யும் ஒரு இளம் பூசாரி நின்று கொண்டிருந்தார். கணக்கை சரிபார்த்து முடித்துவிட்டு அந்த இளம் பூசாரியை பார்த்து சுந்தரபாண்டி சொன்னார், எல்லா கணக்கும் சரி பார்த்துட்டேன். நம்மள நம்பி மக்கள் காணிக்கைய கொடுத்திருக்காங்க. அவங்க நம்பிக்கைய நாம காப்பாத்தணும். இதுல எந்த குழப்பமும் தப்பும் நடந்துடக்கூடாது. எல்லாத்துக்கும் கணக்கு எழுதி வைங்க. திருவிழா முடிஞ்சதும் பஞ்சாயத்தை கூட்டி கோவில் கணக்கு வழக்குகளை மக்கள் முன்னாடி படிச்சு காட்டி மீதியுள்ள பணத்தை கோவில் அக்கௌண்ட்ல பேங்க்ல போட்டுடலாம். கண்டிப்பா ஐயா, நீங்க சொல்றபடியே செஞ்சிடலாம். நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்னையா கவலை என்று சொல்லிவிட்டு இளம் பூசாரி அங்கிருந்து சென்றார். சுந்தரபாண்டி மெலிதாக சிரித்தார். ஆனாலும் அவர் கண்களில் சோகம் தெரிந்தது. கடந்த சில வாரங்களாக ஒரு விஷயம் அவர் மனதை போட்டு பாடாய் படுத்தி கொண்டிருந்தது. ஆம், கொஞ்ச நாட்களாக கோவில் கணக்கு வழக்கில் சில முறைகேடுகள் இருப்பதை கவனித்தார். அதற்கு காரணம் யார் என்பதையும் ஓரளவுக்கு ஊகித்து வைத்திருந்தார். வெகு நாட்களுக்கு இந்த உண்மையை மறைக்க முடியாது என்பது அவருக்கு தெரியும். அதனால் திருவிழா முடிந்ததும் பஞ்சாயத்தை கூட்டி கணக்கு வழக்கை பற்றி சொல்லி அதில் முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்றும் அதற்கு காரணமானவர்கள் யார் என்பதை பற்றியும் மக்களிடம் சொல்ல வேண்டும் என்று சுந்தரபாண்டி ஏற்கனவே முடிவு செய்திருந்தார். அவரின் இந்த முடிவால் அவரின் நெருங்கிய உறவினர்கள் கூட பகைவர்கள் ஆகலாம். ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. இறைவனுக்கு செய்யும் சேவையும் மக்களின் நம்பிக்கையும் தான் அவருக்கு பெரிதாக தோன்றியது. அதனால்தான் அவர் மனசாட்சிப்படி அந்த முடிவை எடுத்திருந்தார். அதன் பிறகு அந்த கணக்கரையில் நன்கொடை பெட்டியை வைத்து பூட்டினார். பின் விளக்குகளை அணைத்துவிட்டு அந்த அறையை பூட்டிவிட்டு சாவியை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு அருகில் இருக்கும் குளத்தை நோக்கி மெதுவாக நடந்து சென்றார். வீரனூர் கிராமத்தின் அழகிற்கு அழகு சேர்ப்பது 2 விஷயங்கள். ஒன்று அந்த கோவில், மற்றொன்று அந்த அழகான குளம். அள்ளியும் குவளையும் தண்ணீர் தெரியாமல் இலைகள் பூக்கள் அரும்புகளால் குளத்தையே மறைத்து கொண்டிருந்தன. அந்த குளத்திற்கு அருகில் ஒரு பழமையான அரச மரம் இருந்தது. தினமும் மாலை நேரத்தில் அந்த குளத்திற்கு வந்து கைகால் முகம் கழுவி விட்டு அரச மரத்தின் கீழ் அமைதியாக உட்கார்ந்திருப்பது சுந்தரபாண்டியின் வழக்கமான வேலைகளில் ஒன்று. சமீப நாட்களாக கோவில் திருவிழா காரணமாக வேலைப்பளு அதிகமாக இருந்ததால் அந்த குளத்திற்கு அவரால் செல்ல முடியவில்லை. அதுவே அவர் மனதிற்கு என்னவோ போல் இருந்தது. அதனால் இன்று அந்த குளத்திற்கு வந்தார். படித்துறையில் நின்றார்.
எந்த சலசலப்பும் இன்றி நீர் அமைதியாக இருந்தது. இன்னும் 2 நாட்களில் பௌர்ணமி. நிலவொளி நீரில் பிரதிபலித்தது. இரவு நேரத்து பூச்சிகள் ரீங்காரமிட்டன. அனைத்தையும் அமைதியாக பார்த்து ரசித்துவிட்டு கடைசி படி வரை இறங்கினார். கையை கழுவ குனிந்தார். அப்பொழுது பின்னால் இருந்து ஒரு குரல் மெதுவாக ஒலித்தது. மாமா, நீங்க இன்னும் வீட்டுக்கு போகலையா என்ற குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினார் சுந்தரபாண்டி. அங்கு அவரின் அக்கா மகன் முத்துவேல் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு 30 வயது இருக்கும். அவனை பார்த்ததும் சுந்தரபாண்டியனின் அமைதி மிகுந்த முகத்தில் கோபமும் வெறுப்பும் பிரதிபலித்தது. நீயா? நீ இந்நேரத்துல இங்க என்ன பண்ற? வீட்டுக்கு போகலையா என்று கோபத்துடன் வேண்டா வெறுப்பாக கேட்டார். வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன். போற வழியில தான் உங்களை பார்த்தேன். அதான் என்று தலைகுனிந்து சொன்னான் முத்துவேல். அவனால் சுந்தரபாண்டியின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேச முடியவில்லை. ஏதோ ஒன்று அவனை தடுத்தது. பின் சுந்தரபாண்டி அவனை பார்த்து கேட்டார். முத்துவேல், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. உன்னோட கெட்ட சகவாசத்தை விட்டுரு என்று சுந்தரபாண்டி சொன்னதும் முத்துவேல் அவரை நிமிர்ந்து பார்த்தான். சுந்தரபாண்டி மேலும் சொன்னார். ஆமா முத்து, நீ எப்படி வாழ வேண்டியவன் தெரியுமா? உங்க அம்மா, அதான் என் அக்கா, உன்னை பத்தி எப்படியெல்லாம் கனவு கண்டா தெரியுமா? ஆனா நீ என்னடானா இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம சூதாடி இருக்கிற சொத்தெல்லாம் அழிச்சது மட்டும் இல்லாம கடன்காரனா வேற மாறி இருக்க. இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுரு. அதான் உனக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது என்று சுந்தரபாண்டி பேச பேச முத்துவேல் அமைதியாக இருந்தான். சுந்தரபாண்டி மேலும் சொன்னார். உங்க அம்மா எனக்கு அக்கா மட்டும் இல்ல, எனக்கு இன்னொரு அம்மா. என்னை வளர்த்ததே அவதான். அவ மகேனி. இப்படி உன் வாழ்க்கை அழிஞ்சு போறத என்னால பார்க்க முடியல என்று சுந்தரபாண்டி சொன்னதும் முத்துவேல் அலட்சியமாக சிரித்தான். பின் கேட்டான். உங்க அக்கறையான பேச்சு எல்லாம் கேட்க நல்லாத்தான் இருக்கு. ஆனா உங்க அக்கறையை செயல காட்ட மாட்டீங்களே. என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. புரியாத மாதிரி நடிக்காதீங்க மாமா. நடிக்கிறனா? நானா? சரி விடுங்க மாமா, நானே சொல்றேன். நான் நல்லா இருக்கணும் நீங்க உண்மையிலே நினைக்கிறீங்களா இல்லையா? சத்தியமா இதுல உனக்கு என்ன சந்தேகம்? அப்படின்னா என் கடனை நீங்க அடைங்க. அவ்வளவு பணம் என்கிட்ட எங்க இருக்கு? அப்படியே இருந்தாலும் நீ நியாயமான ஒரு விஷயத்துக்கு கடன் வாங்கியிருந்தா நான் என் தலைய அடமான வச்சாது அந்த கடனை அடைக்க பணத்தை ஏற்பாடு பண்ணிருப்பேன். ஆனா நீ சூதாடுறதுக்காக வாங்கின கடனை நான் ஏன் அடைக்கணும்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசுனீங்க, இப்போ மாத்தி பேசுறீங்க. உண்மையிலேயே என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல முத்து. பொய் சொல்லாதீங்க மாமா. உங்ககிட்ட இல்லாட்டி என்ன? அதான் கோவிலுக்கு நன்கொடை பணம் வந்திருக்குல்ல, அத கொடுங்க. முத்துவேல், கத்தாதீங்க மாமா. சும்மா வாயில வடை சுட்டா மட்டும் போதாது, செயல காட்டணும். தப்புதான், செயல காட்டாதது ஏன் தப்புதான். இத்தனை நாள் அக்கா மகனும் பொறுமையா இருந்தது ஏன் தப்புதான். இனி என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஏற்கனவே கோவில் கணக்கு வழக்குல குளறுபடி இருக்கு. அதுக்கும் நீதான் காரணம்னு எனக்கு தெரியும். இந்த திருவிழா முடிஞ்சதும் நீயா மக்கள் முன்னாடி உண்மையை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிடு. இல்ல நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும் என்று சுந்தரபாண்டி சொன்னதும் முத்துவேலின் முகம் இறுகியது. சுந்தரபாண்டி காலில் விழுந்து கெஞ்சினான். மாமா ப்ளீஸ், நான் ஏதோ கோபத்துல பேசிட்டேன். என்ன தப்பா நினைக்காதீங்க. என்னை மாட்டி விட்டா நம்ம குடும்ப மானமே போயிரும். நீங்க என்ன மன்னிச்சு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க மாமா. எனக்காக இல்லாட்டியும் உங்க அக்காவுக்காக. முடியாது முத்துவேல். எப்போ என்கிட்டயே கோவில் நன்கொடை பணத்தை கேட்டியோ இனி உன்னை சும்மா விடக்கூடாது. எனக்கு எல்லாத்தையும் விட மக்களோட நம்பிக்கையும் இந்த கோவிலும் தான் முக்கியம். திருவிழா முடிஞ்சதும் உன்னை பத்தி பஞ்சாயத்துல சொல்லத்தான் போறேன் என்று சுந்தரபாண்டி சொன்னதும் முத்துவேல் அமைதியாக அவரை பார்த்தான். அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு பயங்கரம் ஒளிந்திருந்தது. சுந்தரபாண்டிக்கும் முத்துவேலுக்கும் இடையிலான பதட்டத்தை கண்டு குளத்தின் நீரில் சலசலப்பு தோன்றியது. கனநேர வினாடிதான் அந்த கோர சம்பவம் அரங்கேறியது. தொலைதூர மரத்திலிருந்து ஒரு ஆந்தையின் அலறல் சத்தம் அந்த வீரனூர் கிராமத்தையே அலற செய்தது. நடந்த கொடூர சம்பவத்தை பார்க்க முடியாமல் நிலா மேகத்திற்குள் சென்று ஒளிந்து கொண்டது. நேரம் ஓடியது. ஆதவன் உதயமானான். சேவல் கூவியது. திருவனந்தல் பூஜைக்காக கோவில் மணிகள் ஒலித்தன. எப்பொழுதும் போல் நீர் எடுப்பதற்காக பெண்கள் குடத்துடன் குளத்திற்கு வந்தார்கள். குளக்கரையில் சுந்தரபாண்டி அசைவின்றி கடந்தார். காலில் செருப்பு இல்லை. அவர் வேட்டியின் ஓரம் கிழிந்திருந்தது. அதனை பார்த்ததும் பெண்கள் அலறினார்கள். கிராம மக்கள் குளக்கரையில் ஒன்று கூடினார்கள். சுந்தரபாண்டி கிடந்த குளத்தை பார்த்து அந்த கிராம மக்கள் கண்ணீர் வடித்தார்கள். ஐயோ சுந்தரபாண்டி ஐயா என்று ஒரு முதியவர்
மார்பில் அடித்து கொண்டு அழுதார். நாளை மறுநாள் திருவிழா. சந்தோஷ கடலில் தத்தளிக்க வேண்டிய வீரனூர் கிராமம் சோகத்தில் மூழ்கியிருந்தது. வீரனூர் கிராம மக்களின் மதிப்பிற்குரிய சுந்தரபாண்டி மறைந்து விட்டார். இறைவன் சேவையை பெரிதாக நினைத்த மரியாதைக்குரிய கோவில் அறங்காவலர் சுந்தரபாண்டி இறைவனடி சேர்ந்து விட்டார் என்ற உண்மையை வீரனூர் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அத்தியாயம் 2. குளத்தின் அருகே சுந்தரபாண்டியின் உடல் அதிர்ச்சியூட்டும் வகையில் கண்டுபிடிக்கப்பட்டது. காட்டுத்தீ போல் பரவியது. திருவிழாவை காண வெளியூர்களிலிருந்து ஆர்வமாக சொந்த ஊருக்கு வந்தவர்களின் முகத்தில் சந்தோஷத்திற்கு பதிலாக சோகம் நிறைந்திருந்தது. வீட்டு வாசலில் வண்ணக்கோலமிட்டு மலர் மாலைகளை தோரணமாக கட்ட வேண்டிய பெண்கள் இப்பொழுது அவரவர் வீட்டு வாசலில் சோகமே வடிவாக உட்கார்ந்திருந்தார்கள். சுந்தரபாண்டி எப்படி இறந்திருப்பார், யார் இதனை செய்திருப்பார்கள் என்று ஆண்கள் அனைவரும் கூடி நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். வீரனூர் ஒரு குக்கிராமம். அந்த கிராமத்து காவல் நிலையம் மிகவும் சிறியது. ஒரே ஒரு கான்ஸ்டபிளும் ஒரு வயதான ஆய்வாளரும் மட்டுமே அந்த காவல் நிலையத்தில் இருப்பார்கள். அதிக காவல் அதிகாரிகள் அங்கு இருக்க மாட்டார்கள். முக்கியமான தவிர்க்க முடியாத காலகட்டத்தில்தான் உயர் அதிகாரிகள் வருவார்கள். இப்பொழுது கோவில் அறங்காவலர் சுந்தரபாண்டி இறந்து விட்டார். அதனால் அந்த கிராம பஞ்சாயத்து தலைவர் ராமசாமியும் ஊர் பெரிய மனிதர்கள் ஒரு சில பேரும் ஒன்றாக சேர்ந்து காவல் நிலையத்திற்கு சென்று விஷயத்தை சொன்னார்கள். காவல் நிலையத்தில் இருந்த கான்ஸ்டபிள் மேல் அதிகாரிகளுக்கு தகவல் அனுப்பினார். எஃப்ஐஆர் பதிவு செய்து உடலை போஸ்ட்மார்ட்டமிற்கு அனுப்ப ஏற்பாடு செய்தார். சுந்தரபாண்டியின் உடலை போஸ்ட்மார்ட்டமிற்கு அனுப்பிய பிறகு ஊர் மக்கள் அனைவரும் ஆலமரத்தின் அடியில் பஞ்சாயத்து நடக்கும் இடத்தில் ஒன்று கூடினார்கள். நடுவில் பஞ்சாயத்து தலைவர் ராமசாமி உட்கார்ந்திருந்தார். எல்லோரும் முகமும் வாடியிருந்தது. சுந்தரபாண்டி இறந்து விட்டார் என்ற சோகம் ஒருபுறம், இந்த ஆண்டு திருவிழா இப்படி ஆகிவிட்டதே என்ற வருத்தம் ஒருபுறம், சுந்தரபாண்டியை இப்படி செய்தது யார் என்ற ஆதங்கம் ஒருபுறம், இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு உணர்ச்சி தத்தளிப்பில் வீரனூர் மக்கள் தவித்து கொண்டிருந்தார்கள். பஞ்சாயத்து தலைவர் ராமசாமி பேச ஆரம்பித்தார். இதுவரைக்கும் நம்ம கிராமத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்ல. நேர்மைக்கு எடுத்துக்காட்டா இருந்தவரு நம்ம சுந்தரபாண்டி. அவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது என்று ராமசாமி சொன்னதும், அவரை இப்படி பண்ணவே யாருன்னு தெரியலையே, அவனை கண்டிப்பா சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்று ஆத்திரத்தோடு சொன்னார் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பெரியவர். கோவப்படாதீங்க, பொறுமையா இருங்க. இது ஒரு குக்கிராமம். இங்க இருக்கிறது ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அதுல ஒரே ஒரு கான்ஸ்டபிள் தான் இருக்காரு. பாவம், அவர் என்ன செய்வாரு? மேல் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு என்று பஞ்சாயத்து தலைவர் ராமசாமி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு மாட்டு வண்டி வந்து நின்றது. அதில் இருந்து 2 இளம் பெண்கள் ஒரு கையில் ஃபைலை பிடித்து கொண்டு ஒரு கையில் டிரெஸ் பேக்கை பிடித்து கொண்டு இறங்கினார்கள். அவர்கள் வேறு யாரும் இல்லை, நமது காவியா மற்றும் அஞ்சலிதான். அவர்களை பார்த்ததும் அந்த ஊர்க்காரர் ஒருவர் கேட்டார், யாருமா நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்று அவர் கேட்டதும் காவியா சொன்னாள், ஐயா, என் பேரு காவியா, இவ பேரு அஞ்சலி. நாங்க 2 பேரும் வக்கீல். கிராமத்து பெண்களுக்கான சட்ட விழிப்புணர்வு முகாம் நடத்த அரசாங்கத்தால இந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட வக்கீல் நாங்க என்று காவியா சொன்னதும் அந்த கிராம மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அந்த மக்கள் கூட்டத்தில் இருந்து ஒரு பெண் காவியா அஞ்சலியை நோக்கி வந்தாள். மேடம், எனக்கு உங்களை தெரியும். நீங்க கப்பல்ல போய் வைர வியாபாரி வழக்க விசாரிச்சு குற்றவாளியை கைது பண்ண வச்சீங்கல்ல, நான் டிவில உங்களை பார்த்திருக்கேன் என்று அந்த பெண் சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். பின் ஆமாம் என்று ஒரு சேர சொன்னார்கள். இவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த கிராம மக்களிடம் ஒரு பரபரப்பு காணப்பட்டது. தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டார்கள். பஞ்சாயத்து தலைவர் ராமசாமி மெதுவாக எழுந்து வந்தார். காவியா அஞ்சலியை பார்த்து சொன்னார், அம்மாடி, நீங்க வந்தது கூட நல்லதுக்குத்தான். இங்க கிராமத்து பெண்களுக்கு சட்ட விழிப்புணர்வு முகாம் நடத்த வந்ததுக்கு ரொம்ப நன்றி என்று ராமசாமி சொன்னதும் அஞ்சலி சொன்னாள், பரவாயில்லைங்க ஐயா, இது எங்க கடமை, ரொம்ப சந்தோஷம்.
ஆனா சட்ட விழிப்புணர்வு முகாம் நடத்துறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன உதவி? எங்க கிராமமே அதிர்ச்சியில இருக்கு. எங்க கோவில் அறங்காவலர் சுந்தரபாண்டி காலையில இறந்து போயிட்டாரு. ஓ சாரி. எப்படி? உடம்பு சரியில்லாம இருந்தாரா? இல்லம்மா, அவரை யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க என்று பஞ்சாயத்து தலைவர் ராமசாமி சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் திடுக்கிட்டார்கள். என்ன சொல்றீங்க? ஆமாங்கம்மா, இது இயல்பான மரணம் மாதிரி தெரியல. நாளை மறுநாள் இந்த ஊர் கோவில் திருவிழா. ஆனா இப்படி ஆயிடுச்சு என்று ராமசாமி சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் அதிர்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் காவியா கேட்டாள், ஐயா, அவர் எங்க இறந்து கிடந்தாரு? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த ஊரு கோவில் குளத்துக்கு பக்கத்துல இறந்து கிடந்தாரு. போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டீங்களா? தகவல் கொடுத்தாச்சுமா. உடல் போஸ்ட்மார்ட்டமுக்கு போயிருக்கு. பெரிய அதிகாரிகள் வர நேரமாகும். அவங்க வந்து விசாரிக்கிறதுக்குள்ள நீங்க தான் எங்களுக்கு குற்றவாளிய கண்டுபிடிக்க உதவி பண்ணணும் என்று ராமசாமி சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் நாங்களா என்று ஒரு சேர கேட்டார்கள். ஆமாமா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிராதீங்க. சுந்தரபாண்டி ரொம்ப நல்ல மனுஷன். அவர் இறப்புக்கு ஒரு நீதி கிடைக்கணும். இந்த கோவிலுக்காக அவர் ராப்பகலா உழைச்சாரு. இந்த கோவில இருக்கிற அம்மன் தான் உங்க 2 பேரையும் இங்க வர வச்சிருக்குன்னு நாங்க நம்புறோம். தயவு செஞ்சு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கம்மா என்று வயதான ராமசாமி கையெடுத்து கும்பிட்டு கேட்டதும் அவரின் கையை பிடித்து கொண்டார்கள் காவியாவும் அஞ்சலியும். பின் காவியா சொன்னாள், ஐயா, என்ன நீங்க வயசுல பெரியவங்க, நீங்க எங்களை பார்த்து கவலைப்படாதீங்க. நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம். ஆனா நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். நாங்க போலீஸ் கிடையாது. நாங்க விசாரிச்சு கேள்வி கேட்டு குற்றவாளிய கண்டுபிடிச்சு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனா அவங்க மேல நடவடிக்கை எடுக்க போலீஸால மட்டும்தான் முடியும். புரியுதுமா? நீங்க குற்றவாளி யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதுக்குள்ள பெரிய அதிகாரிங்க வந்துருவாங்க. அவங்க குற்றவாளிய பாத்துப்பாங்க என்று ராமசாமி சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சட்ட விழிப்புணர்வு முகாம் மூலம் பெண்களின் உரிமைகள் மற்றும் சொத்துரிமை சட்டங்களை பற்றி பெண்களுக்கு எடுத்து சொல்லத்தான் அவர்கள் இந்த கிராமத்திற்கு வந்தார்கள். ஆனால் விதி அவர்களை ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி செல்ல வைப்பதாக அவர்களுக்கு தோன்றியது. பின் காவியாவும் அஞ்சலியும் ஒரு சேர சொன்னார்கள், நாங்க உங்களுக்கு உதவி செய்யறோம் என்றார்கள். பின் அஞ்சலி சொன்னாள், நாங்க கேக்குற கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில சொல்லணும். கண்டிப்பாமா என்று ராமசாமி சொன்னதும் காவியா கேட்டாள், முதல்ல பாடிய பார்த்தது யாரு என்று காவியா கேட்டதும் கூட்டத்தில் இருந்து ஒரு நடுத்தர வயதுள்ள பெண் முன் வந்தாள். அவள் கண்களில் பயம் தெரிந்தது. கைகள் நடுங்கியது. எச்சிலை விழுங்கி கொண்டு சொன்னாள், இன்னைக்கு காலையில எப்போதும் போல குளத்துல தண்ணி எடுக்க வந்தேன். அங்க கீழே சுந்தரபாண்டி ஐயா விழுந்து கிடந்தாரு. முதல்ல மயங்கி விழுந்துட்டாருன்னு நினைச்சுதான் கிட்டக்க போனேன். ஆனா அவரு விழுந்திருந்த குளத்தை பார்த்ததும் அவரு உயிரோட இல்லைன்னு புரிஞ்சுகிட்டேன். நான் பயத்துல கத்த ஆரம்பிச்சிட்டேன். நான் கத்துன சத்தம் கேட்டு ஊர் ஜனங்க எல்லாம் ஓடி வந்துட்டாங்க என்று அந்த பெண் சொன்னதும் கூட்டத்தில் இருந்து ஒரு நடுத்தர வயதை சேர்ந்தவர் வந்து சொன்னார், அது மட்டும் இல்லைங்க, சுந்தரபாண்டி ஐயா செருப்பு இல்லாம எங்கேயும் போக மாட்டாரு, வரமாட்டாரு. ஆனா அவர் பாடிக்கு பக்கத்துல அவரோட செருப்பு இல்லைங்கம்மா என்று அவர் சொன்னதும் காவியாவின் கண்கள் ஆச்சரியத்தில் அகல விரிந்தது. அஞ்சலி கேட்டாள், செருப்ப காணுமா? சம்திங் ஃபிஷி என்று அஞ்சலி சொன்னதும் அந்த கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஒருவர் சொன்னார், அம்மா, இன்னொரு முக்கியமான விஷயம். சுந்தரபாண்டி ஐயாவோட வேஷ்டி லேசா விளிம்புல கிழிஞ்சிருந்தது என்று அவர் சொன்னதும் காவியா கேட்டாள், என்னது, வேஷ்டி கிழிஞ்சிருந்ததா? ஆமாமா, குளத்து படிக்கட்டுல நிறைய புதர் செடிகள் இருக்குமா, அதுல மாட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் என்று அந்த விவசாயி சொன்னதும் அஞ்சலி சொன்னாள், புதர் செடிக்கிட்ட ஏன் அவரு போனாரு? எனக்கு என்னவோ யாரோ அவரை பிடிச்சு தள்ளி இருக்கணும். அதுல தவறி போய் புதர் செடியில விழுந்து வேஷ்டி கிழிஞ்சிருக்கணும்னு தோணுது என்று அஞ்சலி சொன்னதும் கிராம மக்கள் ஒருவருக்கு ஒருவர் மெதுவாக முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். கையை உயர்த்தி காவியா அவர்களை அமைதிப்படுத்தினாள். பின் சொன்னாள், ப்ளீஸ் யாரும் பதட்டப்படாதீங்க. இது எங்களோட அபிப்பிராயம்தான். இன்னும் உண்மை தெரியல. கொஞ்சம் பொறுமையா இருங்க. குற்றவாளிய கண்டுபிடிச்சிடலாம் என்று காவியா சொன்னதும் அஞ்சலி கேட்டாள், சுந்தரபாண்டி சார கடைசியா உயிரோட பார்த்தது யாரு என்று அஞ்சலி கேட்டதும் கோவில் பூசாரி பதட்டத்தோடு முன்னால் வந்தார். என் கூடதாமா இருந்தாரு. இந்த வருஷம் கோவிலுக்கு நிறைய நன்கொடை வந்திருந்தது. அத கணக்கு பார்த்து பத்திரமா பூட்டி வச்சாரு. அப்புறம் என்கிட்ட எல்லா கணக்கும் சரி
பார்த்துட்டேன். நம்மள நம்பி மக்கள் காணிக்கைய கொடுத்திருக்காங்க. அவங்க நம்பிக்கைய நாம காப்பாத்தணும். இதுல எந்த குழப்பமும் தப்பும் நடந்துடக்கூடாது. எல்லாத்துக்கும் கணக்கெழுதி வைங்க. திருவிழா முடிஞ்சதும் பஞ்சாயத்தை கூட்டி கோவில் கணக்கு வழக்குகளை மக்கள் முன்னாடி படிச்சு காட்டி மீதியுள்ள பணத்தை கோவில் அக்கௌண்ட்ல பேங்க்ல போட்டுறலாம் அப்படின்னு சொன்னாருமா. ஓகே, அப்புறம் என்ன நடந்தது என்று காவியா கேட்டதும் எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். அஞ்சலி கேட்டாள். அவரு கோவிலிருந்து கிளம்புனதை யாரும் பார்க்கலையா என்று அஞ்சலி கேட்டதும் பஞ்சாயத்து தலைவர் ராமசாமி சொன்னார். எங்களுக்கு இவ்வளவுதாமா தெரியும். நீங்க தான் விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிக்கணும் என்று ராமசாமி சொன்னதும் காவியா சொன்னாள். ஓகே, நானும் அஞ்சலியும் முதல்ல குளத்தை பார்க்கணும். சுந்தரபாண்டி சாரை எங்க பாத்தீங்கன்னு இடத்த காட்டுங்க. எங்களால முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு நாங்க செய்யறோம். நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். கட்டுக்கதைகளை பரப்ப வேண்டாம். நாங்க உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி பண்றோம். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எங்ககிட்ட சொல்லுங்க. நாங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சதும் ஆதாரத்தோட உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் என்று காவியா சொன்னதும் பஞ்சாயத்து பெரியவர்கள் சரி என்று தலையசைத்தார்கள். கிராம மக்கள் தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டே மெதுவாக கலைந்து குளத்தை நோக்கி நடந்தார்கள். அவர்கள் பின்னால் காவியாவும் அஞ்சலியும் நடந்தார்கள். அஞ்சலி காவியாவிடம் சொன்னாள். ஒரு வாரம் கேஸு அது இதுன்னு இல்லாம நிம்மதியா கிராமத்துல இயற்கையோட இயற்கையா இருக்கலாம்னு கனவோட வந்தேன். என் கனவுல இப்படி ஒரு பெரிய பாறாங்கல்ல கடவுள் போடுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல என்று அஞ்சலி சொன்னதும் காவியா மெலிதாக புன்னகைத்தாள். பின் சொன்னாள். அஞ்சலி, நடந்ததையே நினைச்சுக்கிட்டு இருக்காத. இப்போ இந்த கேஸ்ல என்ன பண்ண போறோம்னு பாக்கலாம். எனக்கு என்னவோ இந்த கேஸ்ல குற்றவாளிய கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு தோணுது. என்ன காவியா, நீயே இப்படி சொல்ற? இல்ல அஞ்சலி, இது கிராமம். இங்க சிசிடிவி போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்காது. இதெல்லாம் இல்லாம நாம குற்றவாளிய கண்டுபிடிக்கணும். சுத்தம், நாம கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எஸ்ஐ அல்லது இன்ஸ்பெக்டர் யாராவது வந்துருவாங்க என்று அஞ்சலி சொன்னதும் காவியா முறைத்து கொண்டே சொன்னாள். அவங்க வரதுக்குள்ள நாம குற்றவாளிய கண்டுபிடிக்கணும். அதனால ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கவனமா பாரு என்று காவியாவும் அஞ்சலியும் பேசிக்கொண்டே குளத்தின் அருகே வந்தார்கள். அத்தியாயம் 3. திருவிழா கொண்டாட்டத்தில் திகழ வேண்டிய வீரனூர் கிராமத்தை சுந்தரபாண்டியின் மரணம் சோகக் கடலில் மூழ்கடித்துக் கொண்டிருந்தது. காவியாவும் அஞ்சலியும் குளத்தை நோக்கி சென்றார்கள். அவர்களுடன் வந்த கிராம மக்கள் குளத்திற்கு மேலே படித்துறையின் அருகே நின்று விட்டார்கள். காவியாவும் அஞ்சலியும் படிக்கட்டுகளில் இறங்கினார்கள். பகலவனின் பொன்னிற கதிர்களால் குளத்து நீர் தங்க நிறத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்தது. அரசமர காற்று அவர்கள் மேனியை தழுவியது. அஞ்சலி சொன்னாள். இந்த இடத்துலதான் சுந்தரபாண்டி விழுந்து கிடந்திருக்காரு பாரு, போலீஸ் மார்க் பண்ணிருக்காங்க என்று குளத்தின் அருகே உள்ள படிக்கட்டை சுட்டிக்காட்டி சொன்னாள். அப்பொழுது கோவில் முன் புழுதி பறக்க ஒரு ஜீப்பு வந்து நின்றது. அதிலிருந்து ஜீன்ஸ் டிஷர்ட் அணிந்த ஒரு இளம்பெண் இறங்கினாள். கிராம மக்கள் அனைவரும் ஆர்வத்துடன் அவளை பார்த்தார்கள். அவளது தோளில் ஒரு கேமரா பை இருந்தது. அவள் காதம்பரி, ஒரு பிரபலமான குற்ற பகுப்பாய்வு யூடியூபர். நிழல்களுக்கு பின்னால் உள்ள உண்மை என்ற அவளது சேனலை பல லட்சம் மக்கள் ஃபாலோ செய்கிறார்கள். நிஜ வாழ்க்கை மர்மங்களை எளிய மொழியில் விளக்கும் அவளின் திறமைக்கு ரசிகர் கூட்டம் ஏராளம். சில இளம் வயதினர் அவளை உடனடியாக அடையாளம் கண்டுகொண்டனர். ஏய் காதம்பரி, யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க என்று கத்த ஆரம்பித்தார்கள். காவியாவும் அஞ்சலியும் மேலே ஏறி வந்தார்கள். காதம்பரியை பார்த்தார்கள். அங்கு கூடியிருந்தவர்களை காதம்பரி மரியாதையுடன் பார்த்து கைகூப்பி வணங்கினாள். பின் சொன்னாள். வணக்கம், நான் காதம்பரி, யூடியூபர். இங்க ஏதோ பயங்கரமான சம்பவம் நடந்ததா நான் கேள்விப்பட்டேன். அத பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு வந்தேன் என்று காதம்பரி சொன்னதும் பஞ்சாயத்து தலைவர் ராமசாமி அவளை பார்த்து கேட்டார். அம்மா, இங்க பயங்கரமான சம்பவம் நடந்திருக்குன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? காதம்பரி அவளின் கேமரா பையை கீழே வைத்து விட்டு சொன்னாள். ஐயா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். பக்கத்து ஊர்ல வேறொரு வழக்க பத்தி டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த கிராமத்தை சேர்ந்தவரு. இந்த மாதிரி உங்க கோவில் அறங்காவலர் சுந்தரபாண்டி சார் சந்தேகத்திற்கு இடமான சூழ்நிலையில் இறந்து விட்டாருன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. சரி, பக்கத்து ஊர்ல தானே இருக்கோம், போய் பார்த்துட்டு வந்துடலாம்னு வந்தேன். கவலைப்படாதீங்க ஐயா, உங்க அனுமதி இல்லாம நான் எதையும் வீடியோ எடுக்க மாட்டேன், எந்த நியூஸும் போட மாட்டேன். இந்த வழக்க தீர்க்க என்னால முடிஞ்ச உதவிய கட்டாயம் உங்களுக்கு செய்வேன் என்று காதம்பரி சொன்னதும் கிராம மக்கள் சந்தேக
சந்தேகத்துடன் கூடிய பார்வைகளை பரிமாறிக்கொண்டனர். சிலருக்கு காதம்பரி பற்றி தெரியவில்லை, அதனால் தயங்கினார்கள். சிலருக்கு அவளை பற்றி நன்றாக தெரியும். காதம்பரி பயங்கர பிரில்லியன்ட், அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய கேஸ் சால்வ் பண்ணிருக்காங்க என்றார்கள். காவ்யா காதம்பரியிடம் வந்தாள். மிஸ் காதம்பரி, எங்களுக்கு உங்களை தெரியும், உங்களுக்கு எங்களை தெரியுமான்னு தெரியல. மேடம், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு உங்க 2 பேரையும் நல்லா தெரியும். நான் உங்க 2 பேரோட மிகப்பெரிய ஃபேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. இது பொழுதுபோக்கு விஷயம் இல்ல. ஒரு மனிதரோட உயிர் போயிருக்கு. கிராமமே அதிர்ச்சியில இருக்கு. புரியுது மேடம். நான் உங்க எல்லாரோட உணர்வையும் மதிக்கிறேன். ஐ நெவர் ட்ரீட் கிரைம் லைக் என்டர்டைன்மெண்ட். மை இன்ட்ரெஸ்ட் இஸ் இன் லாஜிக் அண்ட் பேட்டர்ன்ஸ். நீங்க அனுமதி கொடுத்தா நானும் உங்களோட இருந்து என்னோட அப்சர்வேஷனை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மத்தபடி வேற ஒன்னும் இல்ல என்று காதம்பரி சொன்னதும் அஞ்சலி கேட்டாள். அப்படின்னா இந்த குளத்தை பாருங்க, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. எஸ் மேடம், சுந்தரபாண்டி சார் இறந்த இடத்துல அவரோட செருப்பில்ல, சரியா என்று காதம்பரி கேட்டதும் கிராம மக்கள் எல்லோரும் தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டனர். காதம்பரி மேலும் சொன்னாள். பொதுவா கிராமப்புறங்கள்ல ராத்திரி நேரத்துல யாரும் குளத்துக்கு செருப்பு இல்லாம வரமாட்டாங்க. அதனால சுந்தரபாண்டி சாரும் செருப்பு போட்டுக்கிட்டு தான் குளக்கரைக்கு வந்திருக்கணும். அவருக்கு ரொம்ப நெருக்கமான யாரோ ஒருத்தர் தான் ராத்திரி அவரை சந்திச்சிருக்கணும். அந்நியரா இருந்திருந்தா அவரு கத்திருப்பாரு. அவரோட கத்தல் சத்தம் கேட்டு மக்கள் எல்லாரும் குளக்கரைக்கு போயிருப்பாங்க. அப்படி எதுவும் நடக்கல. அதனால நேத்து ராத்திரி வந்த அந்த நபர் அவருக்கு தெரிஞ்சவர் தான். அவரு தெரிஞ்சவர் தான் அப்படின்றதுக்கு நான் இன்னொரு காரணமும் சொல்றேன். அந்த நபர் அந்நியரா முன்ன பின்ன தெரியாதவரா இருந்திருந்தா சுந்தரபாண்டியோட உடைமைகளை தொட்டு கூட இருக்க மாட்டாரு. தெரிஞ்சவருன்றதாலதான் அவரோட செருப்ப அந்த நபர் எடுத்துக்கிட்டு போயிருக்காரு. அப்படின்னா அந்த நபர் போலியான ஒரு காட்சியை உருவாக்க அல்லது ஏதாவது ஆதாரங்களை மறைக்க இந்த மாதிரி சுந்தரபாண்டியோட செருப்பை எடுத்துக்கிட்டு போயிருக்கணும் என்று காதம்பரி சொன்னதும் கிராம மக்களிடையே ஒரு மௌனம் நிலவியது. காதம்பரி சொல்வது உண்மை என்று அவர்களுக்கு தோன்றியது. பின் காவியா சொன்னாள். நல்ல அப்சர்வேஷன்ஸ். நாங்களும் இத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். தேங்க்யூ மேடம். அப்படின்னா எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. என்னால முடிஞ்ச உதவிய உங்களுக்கு நான் செய்றேன். சில நேரங்கள்ல புதிய ஆட்கள் புதிய கோணத்துல பார்க்கும்போது தவறவிட்ட நிறைய விஷயங்கள் தெரிய வரும் என்று காதம்பரி சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் பார்வையால் பேசிக்கொண்டார்கள். காதம்பரி சொல்வதும் கிராம மக்களுக்கு சரி என்று பட்டது. பின் காவியா சொன்னாள். ஓகே, நீங்க இங்க எங்க கூட இருக்கலாம். ஆனா ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எங்க அனுமதி இல்லாம எதையும் நீங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பா மேடம், நீங்க சொல்றபடி நான் நடந்துப்பேன் என்று காதம்பரி சொன்னதும் காவியா, அஞ்சலி, காதம்பரி மூவரும் குளத்தின் கல் படிக்கட்டுகளில் இறங்கினார்கள். கிராம மக்கள் குளத்தின் மேலே படித்துறையில் நின்று விட்டார்கள். குளத்திற்கு பக்கத்தில் இருக்கும் சேற்றில் காலடி தடங்கள் இருந்ததை காவியா கவனித்தாள். இங்க பாருங்க, இங்க ஒரு காலடி தடம் இருக்கு. ஆனா பாதிதான் இருக்கு. அநேகமா காலையில பெஞ்ச பனியில கரைஞ்சு போயிருக்கலாம் என்று காவியா சொன்னதும் அஞ்சலி குனிந்து அந்த காலடி தடத்தை உற்று கவனித்தாள். கரெக்ட். ஆனா சில இடங்கள்ல காலடி தடம் மங்கலா இருக்கு. அநேகமா காலையில இங்க வந்த கிராம மக்கள் யாராவது மிதிச்சிருக்கலாம். அதுல இப்படி ஆயிருக்கலாம் என்று அஞ்சலி சொன்னதும் காதம்பரி அவளின் கண்ணாடியை சரி செய்து கொண்டு அந்த இடத்தை நன்றாக கவனித்தாள். பின் சொன்னாள். நல்லா பாருங்க, இந்த கால் தடம் நல்லா ஆழமா இருக்கு. கால் விரல்களோட தடம் நல்லா பதிஞ்சிருக்கு. அப்படின்னா அந்த நபர் இங்க ரொம்ப நேரமா நின்னுகிட்டு இருந்திருக்காரு. கரெக்ட் காதம்பரி. அப்போ யாரோ ஒருத்தர் சுந்தரபாண்டி சாருக்காக இங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்திருக்காரு என்று காவியா சொன்னதும் அஞ்சலி கேட்டாள். ஏன் இங்க காத்துக்கிட்டு இருக்கணும்? சுந்தரபாண்டி சார் இங்க வரது அந்த நபருக்கு முன்னாடியே தெரியுமா? எஸ் அஞ்சலி மேடம். சுந்தரபாண்டி சார் தினமும் சாயந்தரம் இந்த குளத்துக்கு வருவாராம். இது அவரோட டெய்லி ரொட்டீன். அதனால எப்போதும் போல அவர் இங்க வருவாருன்னு அந்த நபர் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ சுந்தரபாண்டி சார பத்தி நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இத செஞ்சிருக்கணும். எஸ் அஞ்சலி மேடம் என்று சொல்லிக்கொண்டே குளத்தை சுற்றி பார்த்தாள் காதம்பரி. அப்பொழுது ஒரு முக்கிய தடயத்தை கவனித்தாள்.
மேடம் அங்க பாருங்க என்று காதம்பரி சுட்டிக்காட்டிய இடத்தை காவியாவும் அஞ்சலியும் பார்த்தார்கள். அங்கிருந்த ஒரு முள் புதரில் வெள்ளை வேஷ்டியின் ஒரு சிறிய கிழிந்த துண்டு பிடிவாதமாக ஒட்டிக்கொண்டு காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. காவியா குனிந்து அந்த வேஷ்டி துண்டை நன்றாக உற்று கவனித்தாள். பின் மெதுவாக சொன்னாள், இத பாக்கும்போது கிழிசல் புதுசா இருக்கு. துணியோட நூல்கள் எல்லாம் புதுசாதான் இருக்கு. தேஞ்சு போயோ இல்ல மக்கி மங்களாவோ இல்ல. சமீபத்துலதான் இந்த துணி கிழிஞ்சிருக்கு. அப்போ இது நேத்து நடந்த சம்பவத்தின் போது கிழிஞ்ச துணிதான். ஆமா காவியா, இதுல இருந்து சுந்தரபாண்டி இயற்கையா கால் தவறி கீழே விழுகலைன்னு நல்லா தெரியுது. இங்க ஒரு சின்ன போராட்டம் நடந்திருக்கு. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி யாரு கூடவோ பலமா போராடி இருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த நபர் சுந்தரபாண்டிய பிடிச்சு தள்ளி விட்டுருக்கணும், இல்ல சுந்தரபாண்டிய பிடிச்சு இழுத்திருக்கணும். இந்த போராட்டத்துலதான் துணி கிழிஞ்சிருக்கணும். கரெக்ட். இதுல இருந்து சுந்தரபாண்டியோட மரணம் இயற்கையானது இல்லைன்னு நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது என்று காவியா சொன்னதும் காதம்பரி சொன்னாள், மேடம் எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது, சொல்லட்டுமா? சொல்லுங்க. இது சுந்தரபாண்டி சாரோட வேஷ்டின்னு உறுதியா தெரியுமா என்று காதம்பரி கேட்டதும் காவியாவும் அஞ்சலியும் குழப்பமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் அஞ்சலி சொன்னாள், அப்படித்தான் நினைக்கிறோம். ஏன்னா சுந்தரபாண்டி சாரோட வேஷ்டி விளிம்பு கிழிஞ்சிருந்ததா இந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. அத வச்சுதான் கெஸ் பண்றோம். ஆனா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல என்று அஞ்சலி சொன்னதும் காவியா கேட்டாள், நீங்க ஏன் அப்படி கேட்டீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? இல்ல மேடம், ஒருவேளை அந்த மர்ம நபரோட வேஷ்டியா இருந்தா அந்த நபருக்கும் சுந்தரபாண்டி சாருக்கும் இடையில கைகலப்பு ஏற்பட்டு அந்த நபர் முள் புதர்ல விழுந்திருந்தா, அல்லது அந்த போராட்டத்துல அவரோட வேஷ்டி இதுல மாட்டி கிழிஞ்சிருந்தா, அப்படியும் இருக்கலாம். டிஃபரண்ட் திங்கிங், கீப் இட் அப். தேங்க்யூ மேடம். சரி, ஓகே, ஊர் மக்கள்கிட்ட பேசி பார்க்கலாம் வாங்க என்று காவியா சொன்னதும் மூவரும் மேலே ஏறி வந்தார்கள். அப்பொழுது அவர்களை நோக்கி கோவில் பூசாரி வந்தார். அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நேத்து ராத்திரி காணிக்க பெட்டிய பூட்டிட்டு சுந்தரபாண்டி ஐயா குளத்துக்கு போனாருன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆமா, கோவில் கணக்க பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்? கொஞ்ச நாளா ஒரு பிரச்சனை சுந்தரபாண்டி ஐயாவை தூங்க விடாம பண்ணிக்கிட்டு இருந்துச்சுமா. அவருக்கு மனசே சரியில்லை. அதனாலதான் அவரு நிம்மதியை தேடி அடிக்கடி குளத்துக்கு வந்து தனிமையில உட்கார்ந்துருப்பாரு. அப்படி என்ன அவருக்கு பிரச்சனை? அவரோட பிரச்சனைக்கும் கோவில் கணக்குக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆமாங்கம்மா, கோவில் கணக்கு வழக்குல சில முறைகேடுகள் இருக்குதுமா. அத சுந்தரபாண்டி ஐயா கண்டுபிடிச்சிட்டாரு. திருவிழா முடிஞ்சதும் இத பத்தி பேசி முடிவெடுக்கிறதா இருந்தாரு. அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு மனச போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தாரு என்று பூசாரி சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் காதம்பரியை பார்த்தார்கள். காதம்பரி சொன்னாள், அப்போ இது பண சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று காதம்பரி மெதுவாக சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் ஆமாம் என்பது போல் தலையாட்டினார்கள். பின் அஞ்சலி கிராம மக்களை பார்த்து சொன்னாள், எல்லாரும் கவனமா கேளுங்க. நாங்க உங்களை பயமுறுத்த விரும்பல. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க எங்களுக்கு உங்க முழு ஒத்துழைப்பும் தேவை. கடைசியா சுந்தரபாண்டி சார் கூட பேசிட்டு இருந்தது யாருன்னு யாருக்காவது தெரியுமா என்று அஞ்சலி கேட்டதும் கிராம மக்களிடம் அமைதி நிலவியது. அப்பொழுது கூட்டத்தில் ஒருவன் இருமினான். அவனை கவனித்தார்கள் காவியாவும் அஞ்சலியும். காவியா, அஞ்சலி, காதம்பரி மூவரையும் அவன் நேருக்கு நேர் பார்ப்பதை தவிர்த்தான். அவன் முகத்தில் பயம் தெரிவதை இருவரும் கவனித்தார்கள். அதே நேரம் அவனின் வேஷ்டி ஓரத்தில் கிழிந்திருப்பதை காதம்பரி கவனித்தாள். ஆனாலும் அதனை கண்டுகொள்ளாதது போல் அமைதியாக இருந்தாள். ஆனால் மனதில் அந்த நபரையும் அந்த கிழிந்த வேட்டியையும் குறித்து கொண்டாள். பின் காவியா சொன்னாள், ஓகே, இந்த கோவிலிருந்து குளம் வரதான் டைம்லைன். இந்த குளத்துலதான் ஏதோ நடந்திருக்கு. யாரோ அவரை சந்திச்சு பேசியிருக்காங்க. இறுதியா இப்படி பண்ணிட்டாங்க என்று காவியா சொன்னதும் கிராம மக்கள் திடுக்கிட்டு போனார்கள். அஞ்சலி சொன்னாள், பயப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் உண்மைய கண்டுபிடிச்சிருவோம். பெரும்பாலும் உண்மை மறைஞ்சிருக்கும், தேடி கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். பயப்படாதீங்க, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு சட்டத்தின் முன் நிறுத்தலாம் என்று அஞ்சலி சொன்னதும் கிராம மக்களின் உள்ளத்தில் பயம் மறைந்து நம்பிக்கை பிறக்க ஆரம்பித்தது. வழக்கு விசாரணையை ஆரம்பிக்க காதம்பரியுடன் காவியாவும் அஞ்சலியும் ஆயத்தமானார்கள். அத்தியாயம் 4.
மெதுவாக கிராம மக்கள் கலைந்து சென்றார்கள். காற்றில் அரச மர இலைகள் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொண்டது. காவியா, அஞ்சலி, காதம்பரி மூவரும் குளத்தின் கல்படியில் நின்று கொண்டு வழக்கை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். காதம்பரி சொன்னாள், கூட்டத்துல ஒரு ஆள் இருமுனானே, கவனிச்சிங்களா? ஆமா, அந்த ஆள் முகமே சரியில்லை. நம்மள நேருக்கு நேர் பார்க்கவே இல்ல. அவர் முகத்துல பயம் தெரிஞ்சுது. ஆமா மேடம், அவரோட வேஷ்டி விளிம்பு கிழிஞ்சிருந்தது, பாத்தீங்களா என்று காதம்பரி சொன்னதும், வாட் என்று ஒன்றாக காவியாவும் அஞ்சலியும் கேட்டார்கள். ஆமா மேடம், நான் கவனிச்சேன். நாம அந்த ஆளை கவனமா விசாரிக்கணும் என்று காதம்பரி சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் சரி என்று தலையாட்டினார்கள். பின் காவியாவும் அஞ்சலியும் அவர்களின் பேக்கில் இருந்து கையுறையை எடுத்து மாட்டிக்கொண்டார்கள். முள் புதரில் ஒட்டி கொண்டிருக்கும் வேஷ்டியை எடுத்து ஒரு கவரில் போட்டார்கள். காவியா சொன்னாள், கோவில அர்த்தசாம பூஜை நடந்து முடிஞ்சதும் தான் கணக்கறைக்கு சுந்தரபாண்டி சார் போயிருக்காரு. காணிக்க பெட்டிய திறந்து பார்த்து கணக்கெல்லாம் சரி பார்த்துட்டு பூசாரி கிட்ட பேசிட்டு தான் குளத்துக்கு வந்திருக்காரு. கரெக்ட் காவியா? அதுக்கப்புறம் யாரும் அவரை பார்க்கல. இங்க சிசிடிவி இல்ல. அதனால கோவில்ல அர்த்தசாம பூஜை நடந்த நேரத்தை வச்சுதான் நாம குத்து மதிப்பா டயத்தை கால்குலேட் பண்ண முடியும் என்று அஞ்சலி சொன்னதும் காதம்பரி சொன்னாள், எஸ் மேடம், கோவில் மணி சேவல் கூவுற நேரத்தெல்லாம் வச்சு கிராமத்து மக்கள் சரியான நேரத்தை சொல்லிருவாங்க என்று சொல்லிக்கொண்டே அவளின் டைரியில் சுந்தரபாண்டியின் ஸ்லிப்பர், வேஷ்டியின் கிழிந்த துண்டு, கோவில் மணி என்று எழுதினாள். பின் காவியா சொன்னாள், ஓகே வாங்க, கோவில்ல எத்தனை மணிக்கு அர்த்தசாம பூஜை நடந்தது, கோவில் மணி எப்போ ஒலிச்சுது, சுந்தரபாண்டி சார் எத்தனை மணிக்கு கோவிலிருந்து கிளம்பினார்னு பூசாரிய கேட்கலாம் என்று சொன்னதும் மூவரும் கோவிலை நோக்கி நடந்தார்கள். கோவிலில் இளம் பூசாரியுடன் சில பெரியவர்கள் இருந்தார்கள். எல்லோரும் சுந்தரபாண்டியின் மறைவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். காவியா, அஞ்சலி, காதம்பரியை பார்த்ததும் பூசாரி எழுந்து வந்தார். சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? சாமி, நேத்து ராத்திரி அர்த்தசாம பூஜை எத்தனை மணிக்கு நடந்தது, கோவில் மணி எத்தனை மணிக்கு அடிச்சீங்க என்று மென்மையான குரலில் கேட்டாள் காவியா. எப்பவுமே அர்த்தசாம பூஜை 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிருவோம். பூஜை முடிய 8:15 ஆயிடும். அதனால 8:15 மணிக்கு கோவில் மணி ஒலிச்சிருக்கும். ஓ, அதுக்கு அப்புறம்தான் கணக்கறைக்கு சுந்தரபாண்டி சார் வந்தாரா? ஆமாங்கம்மா, கணக்கெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு ஒரு 8:35 மணி அளவுல கணக்கு அறையில இருந்து அவர் கிளம்பிட்டாரு என்று பூசாரி சொன்னதும் அஞ்சலி கேட்டாள், கோவிலிருந்து குளத்துக்கு போற பாதையில ஏதாச்சும் லைட் இருக்கா? இருக்குங்கம்மா, கோவிலோட கிழக்கு நடபாதைக்கு பக்கத்துல ஒரு சின்ன விளக்கு இருக்கு. ஆனா நேத்து காத்து அதிகமா இருந்ததால கரண்ட் போயிருச்சு. அதனால அந்த விளக்கும் எரியல என்று பூசாரி சொன்னதும் காதம்பரி சொன்னாள், அப்போ குளத்துல நிலா வெளிச்சம் மட்டும்தான் இருந்திருக்கும். ராத்திரி நேரத்துல யாரும் அங்க வரமாட்டாங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணிதான் யாரோ சுந்தரபாண்டி சார திட்டமிட்டு அங்க சந்திச்சிருக்காங்க. அப்படின்னா இது தற்செயலா நடந்ததில்ல, பிளான் பண்ணிருக்காங்க என்று காதம்பரி சொன்னதும் பூசாரியை பார்த்து காவியா கேட்டாள், காலையில சேவல் எத்தனை மணிக்கு கூவுச்சு என்று காவியா கேட்கவும் கோவில் மடப்பள்ளியில் இருந்து ஒரு பெண் வெளியில் வரவும் சரியாக இருந்தது. அவள் காவியாவை பார்த்து சொன்னாள், முதல்ல 4:30 மணிக்கு கூவுச்சுமா. 5:30 மணிக்கு கோவில்ல திருவனந்தல் பூஜை நடக்கும். அதனால நான் காலையில 4:30 மணிக்கே எந்திரிச்சிட்டேன். மறுபடியும் 5 மணிக்கு சத்தமா கூவுச்சு. 5:20 மணி இருக்கும். ஊரு பொம்பளைங்க தண்ணி எடுக்க குளத்துக்கு வந்தாங்க. அப்பதான் ஐயாவை அந்த குளத்துல பார்த்து ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க என்று அந்த பெண் சொன்னதும் காவியா, அஞ்சலி, காதம்பரி மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அப்போ ராத்திரி 8:35 இருந்து 5:20க்குள்ளதான் என்னவோ நடந்திருக்கு. ராத்திரி நேரம், கிராமம், சிசிடிவி இல்ல, லைட்டு இல்ல. ஆனா நாம குற்றவாளிய கண்டுபிடிக்கணும். வெரி சேலஞ்சிங் என்று அஞ்சலி மற்றும் காதம்பரியை பார்த்து சொன்னாள் காவியா. பின் அஞ்சலி பூசாரியை பார்த்து கேட்டாள், நேத்து ராத்திரி யாராவது சுந்தரபாண்டி ஐயாவை தேடி வந்தாங்களா? நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. நீங்க சொல்ல போற சின்ன க்ளூ கூட குற்றவாளிய கண்டுபிடிக்க உதவியா இருக்கும் என்று அஞ்சலி கேட்டதும் பூசாரி சிறிது நேரம் யோசித்தார். பின் சொன்னார், யாரும் வரலமா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவில் கணக்கு வழக்குல நடந்த முறைகேட பத்தி தான் அவர் யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. மத்தபடி வேற யாரும் அவரை தேடி வரல என்று பூசாரி சொன்ன அனைத்து விவரங்களையும் காதம்பரி டைரியில் குறித்து கொண்டாள்.
பின் காவியா பூசாரிய பார்த்து கேட்டாள், நாங்க கோவில் கணக்கறைய பார்க்கலாமா, நன்கொட கணக்கு புத்தகத்தை நாங்க பார்க்கலாமா என்று காவியா கேட்டதும் பூசாரி சொன்னார், ஒரு நிமிஷம் இருங்கம்மா, நான் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வெளியில் சென்றார். சிறிது நேரத்தில் வந்தார். காவியா அஞ்சலி காதம்பரியை பார்த்து சொன்னார், வாங்கம்மா உள்ள போய் பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டே கணக்கு அறையை நோக்கி நடந்தார். கணக்கு அறையை திறந்து கொண்டு பூசாரி உள்ளே நுழைந்தார். அவர் பின்னால் மூவரும் கோவில் கணக்கறைக்குள் நுழைந்தார்கள். மூவரும் கையுறை அணிந்து கொண்டார்கள். அந்த அறையின் மேசையில் இருக்கும் நன்கொடை பதிவேட்டை எடுத்து பார்த்தார்கள். அதில் கையெழுத்து மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. சில இடங்களில் மை புதிதாக இருந்தது. அதில் இருந்து அந்த கணக்கெல்லாம் நேற்று சுந்தரபாண்டி எழுதியது என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த பதிவேட்டை எடுத்து பக்கங்களை புரட்டினாள் காவியா. அவள் கண்ணில் ஒரு முக்கியமான ஆதாரம் சிக்கியது. அஞ்சலி மற்றும் காதம்பரியை பார்த்து சொன்னாள், இங்க பாருங்க, பணம் பெறப்பட்டதா இருக்கு, ஆனா டெபாசிட் செய்யப்பட்டதா காட்டப்படல. இதத்தான் திருவிழா முடிஞ்சதும் பஞ்சாயத்தை கூட்டி மக்கள் முன்னாடி சொல்ல சுந்தரபாண்டி சார் முடிவு பண்ணிருக்காரு. கரெக்ட் காவியா? இது சின்ன தப்புனா சுந்தரபாண்டியே சரி பண்ணிருப்பாரு. ஆனா இது மறைக்க முடியாத அளவுக்கு பெரிய தப்பு மாதிரி தோணுது. அதனாலதான் அவர் அந்த முடிவை எடுத்திருக்காரு என்று அஞ்சலி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது காதம்பரி அந்த பதிவேட்டை நன்றாக உற்று கவனித்தாள். பின் சொன்னாள், எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் சைக்காலஜி தெரியும். ஏற்கனவே அவர் எழுதியிருக்கிற ரூபா சிம்பலுக்கும் நேத்து அவர் எழுதியிருக்கிற ரூபா சிம்பலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. கொஞ்சம் நடுக்கத்தோட எழுதியிருக்கிற மாதிரி தெரியுதுல என்று காதம்பரி சொன்னதும் பூசாரி சொன்னார், ஒரு காலம் இருக்காதுமா, ஐயாவோட கையெழுத்து எப்பவும் தெளிவா அழகா இருக்கும், நடுக்கமே இருக்காது என்று அவர் உறுதியாக சொன்னதும் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் காவியா சொன்னாள், ஓகே, இந்த புக்கு எங்க கிட்ட இருக்கட்டும், போலீஸ் கிட்ட நாங்க ஒப்படைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதனை ஒரு கவரில் வைத்து சீல் வைத்தாள் காவியா. அதன் மேல் நேரத்தை எழுதி அந்த கவரின் முத்திரையில் மேல் மூவரும் கையெழுத்திட்டார்கள். பின் மூவரும் கோவிலில் இருந்து வெளியில் வந்தார்கள். காவியா சொன்னாள், ஓகே, நாம இந்த கிராமத்து மக்களை விசாரிக்க ஆரம்பிக்கலாம் என்று காவியா சொன்னதும் அங்கு கோவிலில் கட்டிய தோரணங்களை அவிழ்த்து கொண்டிருக்கும் ஆட்களிடம் அஞ்சலி விசாரிக்க ஆரம்பித்தாள். நேத்து ராத்திரி 8:35 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க என்று அஞ்சலி கேட்டதும் ஒருவர் வயலுக்கு காவலுக்கு சென்று விட்டேன் என்றார். ஒருவர் வீட்டில் சாப்பிட்டு விட்டு படுத்து விட்டேன் என்றார். ஒருவர் பக்கத்து ஊரிலும் திருவிழா, அதனால ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்க்க சென்று விட்டேன் என்றார். பெரும்பாலும் அவர்கள் சொன்ன பதில்கள் அனைத்தும் உண்மையாகவே இருந்தது. அப்பொழுது அந்த வழியாக ஒருவன் சென்றான். அவன்தான் காலையில் குளக்கரையில் இருமிய மனிதன். அவனை பார்த்ததும் காவியாவின் சந்தேகம் இன்னும் அதிகமானது. அவனை அழைத்தாள். சார், ஒரு நிமிஷம் என்று காவியா சொன்னதும் அந்த மனிதன் திரும்பி பார்த்தான். காவியா சொன்னாள், உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும், எனக்கு அவசரமா வயல்ல வேலை இருக்கு மேடம் என்று அவன் சொன்னதும் அஞ்சலி சொன்னாள், என்ன சார் நீங்க, உங்க ஊருக்காரர் சுந்தரபாண்டி சார் இறந்து போயிருக்காரு, எங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட உங்களுக்கு இல்லையே, வாங்க சார், சின்ன கேள்விதான், சீக்கிரம் போயிடலாம் என்று அஞ்சலி சொன்னதும் அவன் அருகில் வந்தான். காவியா கேட்டாள், உங்க பேரு? முத்துவேல் என்றான் அவன். நேத்து ராத்திரி எங்க இருந்தீங்க? வீட்லதான். ஓ, எப்பவுமே ராத்திரி 8:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவீங்களா? பெரும்பாலும் போயிருவேன் என்று முத்துவேல் சொன்னதும் அஞ்சலி கேட்டாள், ஓ, பெரும்பாலும் வீட்டுக்கு போயிருவீங்க, சில நாட்கள் லேட் ஆகும், அப்போ எங்க இருப்பீங்க என்று அஞ்சலி கேட்டதும் முத்துவேல் திருத்திருவென்று முழித்தான். பின் அஞ்சலி சிரித்து கொண்டே சொன்னாள், பயப்படாதீங்க, சும்மாதான் கேட்டேன், நேத்து ராத்திரி எங்க இருந்தீங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்களேன் என்று அஞ்சலி சொன்னதும் முத்துவேல் சிறிது நேரம் சிந்தித்தான். பின் சொன்னான், நேத்து ராத்திரி நான் டீ குடிக்க கடைக்கு போயிருந்தேன். எந்த கடைக்கு? அது எங்க இருக்கு? சாமி கடைக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில புளிய மரத்துக்கு பக்கத்துல என்று முத்துவேல் சொன்னதும் கோவில் வாசலில் தோரணங்களை அவிழ்த்து கொண்டிருந்த ஒருவர் கேட்டார், என்ன சொல்ற முத்துவேல், சாமி நேத்து ராத்திரி கடை திறந்திருந்தானா என்று அவர் கேட்டதும் காவ்யா, அஞ்சலி, காதம்பரி மூவரும் அவரை திரும்பி பார்த்து கேட்டார்கள், என்ன சொல்றீங்க, சாமி நேத்து கடை திறக்கலையா? இல்லைங்கம்மா, பகல் நேரத்துல திறந்திருப்பான், திருவிழா வாரங்கள்ல அவன் 8:30 மணிக்கெல்லாம் கடைய சாத்திடுவான் என்று அவர் சொன்னதும் அஞ்சலி கேட்டாள், ஏன், அவனுக்கு கடவுள் பக்தி அதிகம், அதனால ராத்திரியில கோவிலுக்கு வந்து அவனால முடிஞ்ச உதவிய செய்வான், டெக்கரேஷன் பண்றது, லைட்டு கட்டுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் பாப்பான்.
என்று அவர் சொன்னதும் மூவரும் முத்துவேலை பார்த்தார்கள். அவன் முகத்தில் இருள் சூழ்ந்திருந்தது. அவனிடம் பதட்டம் தெரிந்தது. அதனை மூவரும் கவனித்தார்கள். பின் காவியா சொன்னாள், ஓகே, நாங்க சாமியையும் விசாரிக்கத்தான் போறோம். இவ்வளவு நேரம் உங்க வேலையை விட்டுட்டு நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி என்று முத்துவேலை பார்த்து சொல்லிவிட்டு கோவில் வாசலில் இருக்கும் ஆட்களை பார்த்து சொன்னாள், உங்களை யாருக்காவது ஒருத்தருக்கு நேத்து ராத்திரி சந்தேகப்படுற மாதிரி காலடி சத்தம் அல்லது இருமல் சத்தம் ஏதாவது கேட்டிருந்தாலோ அல்லது சின்ன வெளிச்சம் மாதிரி ஏதாவது பார்த்திருந்தாலோ மறைக்காம எங்ககிட்ட சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயங்களை தான் பெரிய பெரிய உண்மை மறைஞ்சிருக்கும் என்று காவியா சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் சரி என்று தலையாட்டினார்கள். அத்தியாயம் 5. காவியா, அஞ்சலி, காதம்பரி மூவரும் குளக்கரைக்கு வந்தார்கள். காவியா சொன்னாள், அஞ்சலி, நீ சாமி கடைக்கு போய் விசாரி. காதம்பரி, நீ காலையில தண்ணி எடுக்க குளத்துக்கு வந்த பெண்கள் கிட்ட விசாரி. நான் பஞ்சாயத்து தலைவர் ராமசாமிய பார்த்து பேசிட்டு வரேன் என்று காவியா சொன்னதும் அஞ்சலி கேட்டாள், என்ன பேச போற? முத்துவேலு வீட்டுக்கு போகணும். எனக்கு அந்த ஆள் மேல சந்தேகமா இருக்கு. அவர் வீட்டுக்கு போய் விசாரிக்கணும். அதுக்கு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, அப்ப நானும் உன் கூட வரேன். வேண்டாம் அஞ்சலி, நமக்கு நேரம் குறைவா இருக்கு. நீ சாமி கடைக்கு போய் விசாரி. ஆளுக்கு ஒரு பக்கம் விசாரிச்சாதான் சீக்கிரம் போலீஸ் வரதுக்குள்ள நாம குற்றவாளிய கண்டுபிடிக்க முடியும் என்று காவியா சொன்னதும் அஞ்சலியும் காதம்பரியும் சரி என்றார்கள். பின் அஞ்சலி சாமி கடைக்கு சென்றாள். அண்ணே, இங்க சாமின்னு நான் தாங்கம்மா. என் முழு பேரு சாமிநாதன். எல்லாரும் சாமி சாமின்னு கூப்பிடுவாங்க. ஓ, நைஸ் நேம். நேத்து ராத்திரி கடைய எப்போ சாத்துனீங்க? 8:30 மணிக்கெல்லாம் சாத்திட்டேன். கோவில வேலை பார்க்கலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள என் பொண்டாட்டி வந்து என்ன சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா. ஓ, நேத்து ராத்திரி முத்துவேல் இங்க வந்தாரா? உங்க கடையில டீ குடிச்சாரா? முத்துவேலா? அவன் இங்க வரவே இல்லையே. நேத்து முழுக்க நான் அவனை பார்க்கவே இல்லம்மா என்று சாமிநாதன் சொன்னதிலிருந்து முத்துவேல் எதையோ மறைக்கிறான் என்று அஞ்சலி புரிந்து கொண்டாள். பின் சொன்னாள், ரொம்ப நன்றினே, நான் வரேன். பரவாயில்லங்கம்மா, டீ சாப்பிட்றீங்களா? இல்லனே, இருக்கட்டும், வரேன் என்று சொல்லிவிட்டு அஞ்சலி அங்கிருந்து கிளம்பினாள். காலையில் தண்ணீர் எடுக்க சென்ற பெண்களை அவர்கள் வீட்டில் சந்தித்து காதம்பரி விசாரித்தாள். அக்கா, உங்க பேரு? மைதிலி. நேத்து ராத்திரி நீங்க கோவிலுக்கோ குளத்துக்கோ போனீங்களா? ஆமா, ராத்திரி ஒரு 9 மணிக்கு மேல இருக்கும். நானும் பக்கத்து வீட்டு ராசாத்தியும் கோவில பூ கட்டிட்டு கொளக்கரை வழியாதான் வீட்டுக்கு வந்தோம். அப்ப கொளக்கரையில பேச்சு சத்தம் கேட்டுச்சு. ஆனா ரொம்ப மெதுவா கேட்டுச்சு. ஏதோ கோவிலு, கணக்கு, நன்கொடை அப்படி இப்படின்னு பேச்சு சத்தம் கேட்டுச்சு. ஆனா சரியா கேட்கல என்று மைதிலி சொன்னதும், கோவில் கணக்கில் மோசடி செய்த யாரோதான் நேற்று இரவு சுந்தரபாண்டியை சந்தித்து பேசியிருக்கிறார்கள் என்று காதம்பரி புரிந்து கொண்டாள். பின் அங்கிருந்து கிளம்பினாள். காவியா பஞ்சாயத்து தலைவர் ராமசாமியை சந்தித்து அனுமதி வாங்கி கொண்டு முத்துவேல் வீட்டிற்கு சென்றாள். காவியாவை பார்த்ததும் முத்துவேலிற்கு ஒன்றும் புரியவில்லை. அவனின் பதட்டமும் பயமும் காவியாவின் சந்தேகத்தை அதிகப்படுத்தியது. ஆனாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கேட்டாள், ஒண்ணுல சார், இந்த சுந்தரபாண்டி சார் கேஸ் முடிய ரொம்ப நாள் ஆகும் போல. நாங்க வேற கேம்ப் நடத்த ஏற்பாடு செய்யணும். இங்க தங்க இடம் கிடைக்குமான்னு உங்களை கேட்கலாம்னு வந்தேன். ஓ, அப்படியா? எனக்கு எந்த இடமும் தெரியாது மேடம். நம்ம பஞ்சாயத்து தலைவர் ராமசாமி ஐயாவை கேட்டு பாருங்களேன். ஓ, ஓகே சார். எங்களுக்கு கிராமம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா இங்க எங்க பார்த்தாலும் ஒரே முள் செடியா இருக்கு. ட்ரெஸ்ல பட்டு ட்ரெஸ் கிழிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. ஆமா மேடம், அடுத்த வாரம் ஆட்கள் வராங்க. முள் செடிகளை களை எடுத்துருவாங்க. கண்டிப்பா களை எடுத்தே ஆகணும். இல்லைன்னா நல்ல செடிகள் எல்லாம் அழிஞ்சு போயிரும்ல என்று காவியா உள்ளர்த்தம் வைத்து பேசியதும் முத்துவேலின் முகத்தில் மாறுதல் தெரிந்தது. அதனை கவனித்த காவியா சிரித்து கொண்டே கேட்டாள், நேத்து நீங்க கூட முள் செடி பக்கம் போயிட்டீங்க போல. உங்க வேஷ்டியோட ஓரம் கூட கிழிஞ்சிருந்தது என்று காவியா சொன்னதும் வேகமாக அழுக்கு கூடையில் இருந்து அவனுடைய வேஷ்டியை எடுத்து பார்த்தான் முத்துவேல். அப்பொழுதுதான் வேஷ்டியின் ஓரத்தில் கிழிந்திருப்பதை அவன் கவனித்தான். கிழிந்ததை கவனிக்காமல் விட்டுவிட்டோமே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான். பின் சொன்னான், ஆமா, கிழிஞ்சிருக்கு. நானே இப்பதான் கவனிக்கிறேன். ஆனா இது முள் செடியால வந்த வினை இல்ல, எங்க வீட்டு ஆணியால வந்திருக்கோம். ஆணியா? அது எங்க இருக்கு? வாசல் கதவுல இருக்கு மேடம். இதெல்லாம் எதற்கு விசாரிக்கிறீர்கள் என்பது போல் கொஞ்சம் கோபமாக பதில் சொன்னான் முத்துவேல். ஓ, ஓகே. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்று சாதாரணமாக கேட்பது போல் காவியா கேட்டாள்.
உட்காருங்க, கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றான் முத்துவேல். வேகமாக முத்துவேலின் கிழிந்த வேஷ்டியை எடுத்து அவளின் ஹேண்ட்பேக்கிற்குள் வைத்து கொண்டாள். பின் அவளின் செல்போனை எடுத்து வாசல் கதவையும் போட்டோ எடுத்து கொண்டாள். முத்துவேல் தண்ணீருடன் வந்தான். அவனிடம் தண்ணீரை வாங்கி குடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள். பின் காவியா, அஞ்சலி, காதம்பரி மூவரும் மீண்டும் குளக்கரையில் ஒன்று கூடினார்கள். சாமிநாதன் கடையில் விசாரித்ததை அஞ்சலி சொன்னாள். மைதிலியிடம் விசாரித்ததை காதம்பரி சொன்னாள். முத்துவேல் வீட்டில் நடந்ததை காவியா சொன்னாள். பின் முத்துவேலின் கிழிந்த வேஷ்டியில் கவரில் இருக்கும் வேஷ்டி துண்டை வைத்து பார்த்தார்கள். சரியாக பொருந்தியது. அப்படியென்றால் முள் புதரில் இருந்தது சுந்தரபாண்டியன் வேஷ்டியில் இருந்து கிழிந்த துண்டு இல்லை, முத்துவேலின் வேஷ்டியில் இருந்து கிழிந்த துண்டு என்று மூவரும் உறுதி செய்து கொண்டார்கள். பின் முத்துவேல் வீட்டின் வாசல் கதவு புகைப்படத்தை பார்த்தார்கள். அதில் ஆணியே இல்லை. இது அனைத்தையும் வைத்து பார்த்து மூவரும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். காவியா சொன்னாள், இதிலிருந்து முத்துவேல்தான் குற்றவாளின்னு நமக்கு தெரியுது. ஆனாலும் இன்னும் வலுவான ஆதாரம் வேணும். கரெக்ட் மேடம், ஆனா எனக்கு ஒரு டவுட்டு என்று காதம்பரி சொன்னதும் அஞ்சலி கேட்டாள். என்ன டவுட்டு? இல்ல, ஒருத்தரோட வேஷ்டி கிழிஞ்சிருந்தா மறுநாள் அவர் வேற வேஷ்டிய கட்டிக்கிட்டு வருவாரு. ஆனா இங்க வேஷ்டி கிழிஞ்சதோட எந்த தைரியத்துல இவர் காலையில குளக்கரைக்கு வந்தாரு என்று காதம்பரி கேட்டதும் காவியா சொன்னாள், அவரு நடந்துகிட்டத வச்சு பார்க்கும்போது அவரோட வேஷ்டி விளிம்புல கிழிஞ்சிருக்கிறது அவருக்கே தெரியல. அவர் அத கவனிக்கல. அதனாலதான் அப்படியே காலையில குளக்கரைக்கு வந்திருக்காரு என்று காவியா சொன்னதும் காதம்பரி சொன்னாள், ஓகே, அப்போ பஞ்சாயத்து தலைவரை பார்த்து நாம விஷயத்த சொல்லி சாயந்தரம் பஞ்சாயத்தை கூட்ட சொல்லலாம் என்று காதம்பரி சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் சரி என்றார்கள். மூவரும் பஞ்சாயத்து தலைவர் வீட்டை நோக்கி நடந்தார்கள். பஞ்சாயத்து தலைவர் ராமசாமியை சந்தித்து காவியா, அஞ்சலி, காதம்பரி மூவரும் பேசினார்கள். பின் தண்டோரா போடும் ரங்கனை அழைத்து பஞ்சாயத்து தலைவர் விஷயத்தை சொன்னார். அவர் சொன்ன விஷயத்தை ஊரு மக்களுக்கு தண்டோரா போட்டு ரங்கன் சொல்ல ஆரம்பித்தான். இதனால நம்ம வீரனூர் கிராம மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, நம்ம சுந்தரபாண்டி ஐயாவோட மரண வழக்க, நம்ம வீரனூர் வழக்க விசாரிக்க இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு பஞ்சாயத்து கூடுது. எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்துருங்க என்று சொல்லிக்கொண்டே தண்டோரா அடித்து கொண்டு சென்றான் ரங்கன். அன்று மாலை 4 மணிக்கு ஊரின் மையத்தில் இருக்கும் ஆலமரத்தின் அடியில் பஞ்சாயத்து கூடியது. வீரனூர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடினார்கள். காவியா, அஞ்சலி, காதம்பரி மூவரும் பொதுமக்களோடு நின்று கொண்டிருந்தார்கள். ஆலமரத்தின் அடியில் போடப்பட்டிருக்கும் கல் மேடையில் ஜம்காலம் விரிக்கப்பட்டு இருந்தது. அதன் நடுவில் ஒரு பித்தளை செம்பில் தண்ணீர் வைக்கப்பட்டு இருந்தது. பஞ்சாயத்து தலைவர் ராமசாமி உட்கார்ந்திருந்தார். அவருக்கு இரு மருங்கிலும் ஊர் பெரிய மனிதர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். பஞ்சாயத்து தலைவர் ராமசாமி காவியா, அஞ்சலியை பார்த்து கேட்டார், சொல்லுங்கம்மா, குற்றவாளி யாரு என்று ராமசாமி கேட்டதும் காவியா சொன்னாள், சொல்றோம் ஐயா, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறோம் என்று காவியா சொன்னதும் அஞ்சலி சொன்னாள், ஆமாங்க ஐயா, சுந்தரபாண்டி ஐயாவோட மரணத்துக்கு காரணமான ஆள் யாருன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவரோட இடதுகால் செருப்ப நாங்க நேத்து குளக்கரையில இருக்கிற புதர் செடிகள்கிட்ட இருந்து எடுத்தோம் என்று அஞ்சலி சொன்னதும் எல்லோரும் வேகமாக குளக்கரையை திரும்பி பார்த்தார்கள். ஆனால் முத்துவேல் மட்டும் அவனின் காலை பார்த்தான். காவியா, அஞ்சலி, காதம்பரி மூவரும் அதனை கவனித்தார்கள். ஆனால் வெளிக்காட்டி கொள்ளாமல் இருந்தார்கள். காவியா சொன்னாள், ஐயா, இங்க நடந்தது நாங்க கண்டுபிடிச்ச விஷயம்னு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சொல்லிட்டோம். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்ததும் நாங்க எல்லா உண்மையும் சொல்லிடுறோம். அது வரைக்கும் எல்லாரையும் கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருக்க சொல்லுங்க ஐயா என்று காவியா சொன்னதும் ராமசாமி சொன்னார், கண்டிப்பாமா, எங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரே நாள்ல உண்மைய கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்காக நாங்க இத கூட செய்ய மாட்டோமா என்ன என்று கேட்டுக்கொண்டே மக்களை பார்த்து சொன்னார், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பெரிய அதிகாரி வந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்ததும் நம்ம காவியாவும் அஞ்சலியும் யாரு குற்றவாளின்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் எல்லாரும் பொறுமையா இருக்கணும்னு இந்த பஞ்சாயத்து கேட்டுக்குது என்று ராமசாமி சொன்னதும் ஊர் மக்கள் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். அத்தியாயம் 6. ஆலமரத்தின் அடியில்
பஞ்சாயத்து கூடியிருந்தது. பெண்கள் மெதுவாக அவர்களுக்குள் பேசி கிசுகிசுத்து கொண்டு இருந்தனர். அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்த குழந்தைகளை தடுத்து நிறுத்தி தாய்மார்கள் தங்கள் மடியில் உட்கார வைத்துக் கொண்டார்கள். ஆண்கள் அனைவரும் கைகளை கட்டிக்கொண்டு அவரவருக்கு தெரிந்த நியாயங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். பஞ்சாயத்து தலைவர் ராமசாமியும் ஊரு பெரிய மனிதர்களும் யாரு குற்றவாளியாக இருக்க வாய்ப்பிருக்கிறது என்று பேசிக் கொண்டு இருந்தார்கள். ஆதவன் மறைய ஆரம்பித்தான். செவ்வானத்தின் ஒளி அரச மரத்தின் இலைகளுக்கிடையில் பாய்ந்து பித்தளை செம்பில் இருக்கும் தண்ணீரில் பிரதிபலித்துக் கொண்டு இருந்தது. ஒரு போலீஸ் ஜீப்பு உள்ளே நுழைந்தது. அதிலிருந்து ஒரு போலீஸ் அதிகாரி கீழே இறங்கினார். பஞ்சாயத்து தலைவர் ராமசாமியை பார்த்து சொன்னார், ஐ எம் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அருள் பிரசாத் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். பின் ராமசாமி நடந்த அனைத்தையும் ஒன்றுவிடாமல் சொன்னார். காவ்யா, அஞ்சலி, காதம்பரி பற்றியும் அவரிடம் சொன்னார். பின் இன்ஸ்பெக்டர் அருள் பிரசாத் காவ்யா, அஞ்சலியை பார்த்தார். காவ்யா சொன்னாள், சார், நாங்க லாயர்ஸ். இங்க கிராமத்து பெண்களுக்கான சட்ட விழிப்புணர்வு முகாம் நடத்த வந்திருக்கோம். வந்த இடத்துல சுந்தரபாண்டி சார் கேஸ் வந்துருச்சு. நாங்க அதை விசாரிச்சு 2 தடயங்களை எடுத்து வச்சிருக்கோம். நாங்க உங்க கூட போன்ல பேசியிருக்கோம். உங்ககிட்ட போன்ல சொன்ன எல்லா ஆதாரமும் இதுல இருக்கு என்று சொல்லி காவ்யா ஒரு ஃபைலை காட்டினாள். குட், அது என்ன ஆதாரம்னு மக்களுக்கு புரியுற மாதிரி இன்னொரு முறை சொல்றீங்களா என்று அவர் கேட்டதும் அஞ்சலி சொன்னாள், 1 குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற முள் புதர்ல இருந்து எடுத்த கிழிஞ்ச வேஷ்டி துண்டு, 2 கோவில் நன்கொட பதிவேடு, இது போக சாட்சிகளோட வாக்கு மூலமும் டைம்லைன் ரெக்கார்ட்ஸும் எங்க கிட்ட இருக்கு என்று அஞ்சலி சொன்னதும் காதம்பரியை பார்த்தார் இன்ஸ்பெக்டர் அருள் பிரசாத். காதம்பரி சொன்னாள், நான் யூடியூபர் சார், அனுமதி இல்லாம நான் எதையும் ரெக்கார்ட் பண்ணல என்று அவள் சொன்னதும் மெலிதாக புன்னகைத்தார். பின் சொன்னார், ஓகே, இங்க என்ன நடந்தது, காவியாவும் அஞ்சலியும் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு உங்ககிட்ட இப்ப விளக்கி சொல்லுவாங்க என்று கிராம மக்களை பார்த்து இன்ஸ்பெக்டர் அருள் பிரசாத் சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் முன்னால் வந்தார்கள். காவியா பேச ஆரம்பித்தாள். கோவில்ல சரியா 8 மணிக்கு அர்த்தஜாம பூஜை நடந்துரும். 8:15 மணிக்கு கோவில் மணி ஒலிச்சிருக்கு. அதுக்கு அப்புறம் கணக்கறைக்கு போய் நன்கொட பதிவேட்டை பார்த்து கணக்க சரி பார்த்துட்டு 8:35 மணிக்கு கோவில்ல இருந்து சுந்தரபாண்டி சார் வெளியில வந்திருக்காரு. வழக்கம் போல குளக்கரைக்கு போயிருக்காரு என்று காவியா சொன்னதும் அஞ்சலி சொன்னாள், குளக்கரையில நாங்க ஆழமான காலடி தடத்தை பார்த்தோம். ஆழமான காலடி தடம் பதியணும்னா யாராவது அங்க ரொம்ப நேரம் நின்னு இருக்கணும். சும்மா அந்த வழியா நடந்து போனாலாம் இவ்வளவு ஆழமா தடம் பதியாது. யாராவது ரொம்ப நேரம் அங்கே நின்னுகிட்டு இருந்தாதான் பதியும். அப்படின்னா அங்க சுந்தரபாண்டி சாருக்காக யாரோ ஒருத்தர் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்திருக்காருன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். எப்படியும் வழக்கம் போல சுந்தரபாண்டி சார் குளக்கரைக்கு வருவாருன்னு அந்த நபருக்கு தெரியும். அதனால அவருக்காக அங்க அந்த நபர் காத்துக்கிட்டு இருந்திருக்காரு என்று அஞ்சலி சொன்னதும் காவ்யா சொன்னாள், அதே மாதிரி குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற முள் புதர்ல இருந்து வெள்ளை வேஷ்டியோட கிழிஞ்ச பகுதி எங்களுக்கு கிடைச்சது என்று காவ்யா சொல்லி முடிக்கவும் அங்கு மற்றும் ஒரு போலீஸ் ஜீப்பு வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. அந்த ஜீப்பில் இருந்து ஒரு கான்ஸ்டபிள் இறங்கினார். ஒரு காக்கி கவரை இன்ஸ்பெக்டர் அருள் பிரசாத்திடம் கொடுத்தார். அதனை பிரித்து படித்துவிட்டு இன்ஸ்பெக்டர் அருள் பிரசாத் கிராம மக்களை பார்த்து சொன்னார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு என்று சொல்லிவிட்டு அதில் இருக்கும் விவரங்களை படிக்க ஆரம்பித்தார். பிரேத பரிசோதனை முடிவுகள். முன்கைகள் மற்றும் வலது தோள்பட்டையில் பல சிராய்ப்புகள் இருக்கிறது. நகங்களில் மெல்லிய சேறு இருக்கிறது. நுரையீரலில் நீர் இருக்கிறது. அது குளத்து நீருடன் பொருந்தி இருக்கிறது. இரவு 9:30 மணியிலிருந்து 10 மணிக்குள் இறந்திருக்க வேண்டும். மரணத்திற்கான காரணம் நீரில் மூழ்குதல். அதற்கு முன் சண்டை நடந்திருக்கிறது என்று இன்ஸ்பெக்டர் அருள் பிரசாத் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படித்த பிறகு பஞ்சாயத்தில் பெரும் அமைதி நிலவியது. எல்லோரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். காவியா பேச ஆரம்பித்தாள். அவர் நீருக்குள்ள மூழ்கிறதுக்கு முன்னாடி யாரோ அவர் கூட சண்டை போட்டிருக்காங்க என்று காவியா சொன்னதும் அஞ்சலி சொன்னாள், அப்படி சண்டை போடும்போதுதான் அந்த நபரோட வேஷ்டி விளிம்பு முள்ளுல பட்டு கிழிஞ்சிருக்கு. அந்த கிழிஞ்ச பீஸ் தான் இது. இந்த வேஷ்டி யாரோடதுன்னு எங்களுக்கு தெரியும் என்று அஞ்சலி சொன்னதும் யாரோடது என்று கிராம மக்கள் ஒரு சேர கேட்டார்கள். காவியா சொன்னாள், முத்துவேல். அவர் வீட்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்த வேஷ்டியோட இத மேட்ச் பண்ணி பார்த்தோம். கரெக்டா மேட்ச் ஆகுது
என்று சொல்லிவிட்டு அவளின் செல்போனில் இருக்கும் ஒரு புகைப்படத்தை காட்டினாள். அது முத்துவேல் வீட்டு வாசல் கதவின் புகைப்படம். பின் சொன்னாள், இது முத்துவேல் வீட்டோட வாசல் கதவு. அவரோட வேட்டி கிழிஞ்சதுக்கு காரணம் அவர் வீட்டு வாசல் கதவுல உள்ள ஆணிதான்னு என்கிட்ட முத்துவேல் சொன்னாரு. ஆனா அவரோட வீட்டு வாசல் கதவுல ஆணியே இல்ல. அதுக்கான ஆதாரம்தான் இது என்று காவியா சொன்னதும் முத்துவேல் சொன்னார், இல்ல, ஆணி இருந்தது, நான் தான் காலையில அதை பிடுங்கி எறிஞ்சேன் என்று முத்துவேல் சொன்னதும் இன்ஸ்பெக்டர் அருள் பிரசாத் சொன்னார், முத்துவேல், இனி நீங்க தப்பிக்க முடியாது. ஏற்கனவே காவியாவும் அஞ்சலியும் உங்களை பத்தி எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அவங்க கொடுத்த தகவல் படி உங்க வீட்டை சோதனை பண்ண வந்தோம். ஆனா உங்க வீடு பூட்டி இருந்தது. சரி, என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் உங்க வீட்டுக்கு பின்னாடி நாய் குலைக்கிற சத்தம் கேட்டுச்சு. போய் பார்த்தா ஒரு பழைய செருப்பை நாய் கடிச்சுக்கிட்டு இருந்தது. அதனை விரட்டி விட்டுட்டு அந்த செருப்பை எடுத்து பார்த்தோம். அது சுந்தரபாண்டியோடதான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த செருப்புக்கு பின்னாடி இருக்கிற மண்ணும் கொலக்கரையில இருக்கிற சேத்து மண்ணும் ஒண்ணுன்னு எங்களுக்கு லேப் ரிப்போர்ட் வந்துருச்சு என்று இன்ஸ்பெக்டர் அருள் பிரசாத் சொன்னதும் காதம்பரி சொன்னாள், சோ சுந்தரபாண்டியோட செருப்பு இல்லைனா அவரு படித்துறையில கால் வலிக்கு விழுந்து இறந்துட்டாரு, இயற்கை மரணம் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்கன்னு முத்துவேலு இப்படி செஞ்சிருக்காரு என்று காதம்பரி சொன்னதும் கிராமத்து பெண்கள் அனைவரும் வாயில் கை வைத்து ஆச்சரியத்தில் திகைத்து போய் நின்றார்கள். பின் அஞ்சலி நன்கொடை பதிவேட்டை திறந்து காட்டினாள். இது கோவிலோட நன்கொடை பதிவேடு. இதுல இருக்கிற கையெழுத்தெல்லாம் சுந்தரபாண்டி சாரோடது. ஆனா ஒரு சில இடங்கள்ல அவரோட கை நடுக்கம் அவரோட கையெழுத்துல தெரிஞ்சது என்று அஞ்சலி சொன்னதும் எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். பின் காவியா சொன்னாள், ஆமா, கோவிலுக்கு பணம் நன்கொடையா வந்ததுக்கான ரசீது இருக்கு. ஆனா பேங்க்ல டெபாசிட் செய்யல. சின்ன அளவு தொகை உடனே பேங்க்ல டெபாசிட் ஆயிருக்கு. பெரிய தொகை பேங்க்ல டெபாசிட் ஆகல. இத கவனிச்சதும் தான் சுந்தரபாண்டி சாருக்கு பயம் வந்திருக்கு. அதன் காரணமாதான் அவரோட கை நடுங்கியிருக்கு. அதனால சில எழுத்துக்கள் வித்தியாசமா இருக்கு என்று காவியா சொன்னதும் பஞ்சாயத்து தலைவர் ராமசாமி கேட்டார், யாருமா கோவில் நன்கொடை பணத்துல முறைகேடு பண்ணது? முத்துவேல் என்று காவியா சொன்னதும் ராமசாமி முத்துவேலை பார்த்து கேட்டார், நீ கோவில் நன்கொடை பணத்துல முறைகேடு பண்ணியா என்று ராமசாமி கேட்டதும் முத்துவேல் அமைதியாக இருந்தார். இன்ஸ்பெக்டர் அருள் பிரசாத் சொன்னார், அமைதியா இருக்கும்போதே தெரியலையா? இவர்தான் காரணம். சுந்தரபாண்டி சாருக்கு ஊருக்குள்ள நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கு. அதனால கோவில் நன்கொடைக்கு நிறைய பணம் வந்தது. அதை தெரிஞ்சுக்கிட்ட முத்துவேல் அந்த பணம் எல்லாம் பேங்க்ல டெபாசிட் செய்யறதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாம அதை எடுத்துக்கிட்டாரு. தப்பான வழியில சூதாடி பணத்தை இழந்துட்டாரு. இத தெரிஞ்சுக்கிட்ட சுந்தரபாண்டி முத்துவேலை எச்சரிச்சிருக்காரு. ஆனா முத்துவேல் அவரை கொலை பண்ணிட்டாரு என்று இன்ஸ்பெக்டர் அருள் பிரசாத் சொன்னதும் முத்துவேல் சொன்னான், அவரை கொலை பண்றது என் நோக்கம் இல்ல. நான் அவர்கிட்ட என் கடனை அடைக்க பணம் கேட்டேன். அவரு தர மறுத்துட்டாரு. அதனாலதான் நான் கோவில் நன்கொடை பணத்தை எடுத்தேன். ஆனா அதையும் கண்டுபிடிச்சு பஞ்சாயத்துல சொல்ல போறேன்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட கெஞ்சினேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, கோவில் நன்கொடை பணத்தை திருப்பி கொடுத்துடுறேன்னு சொன்னேன். ஆனா அவரு கேட்கல, பிடிவாதமா இருந்தாரு. அதனால வார்த்தை முத்தி கைகலப்பாயி கடைசியில இப்படி ஆயிடுச்சு என்று முத்துவேல் சொன்னதும் இன்ஸ்பெக்டர் அருள் பிரசாத் அவனை கைது செய்தார். பின் காவியா அஞ்சலியிடம் இருந்து அனைத்து ஆதாரங்களையும் வாங்கி கொண்டார். பின் சொன்னார், எங்க வேலையை சுலபமாக்குனதுக்கு ரொம்ப நன்றி, கோர்ட்ல சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு முத்துவேலை அழைத்து கொண்டு அங்கிருந்து சென்றார். பஞ்சாயத்து தலைவர் ராமசாமி காவியா அஞ்சலியை பார்த்து சொன்னார், உங்க உதவிய நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். ஆமா, அப்ப சுந்தரபாண்டியோட வேஷ்டி விளிம்பும் கிழிஞ்சிருந்ததே, அது எங்க போச்சு? அது அநேகமா குளத்துக்குள்ளே போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓ சரிம்மா, ஒரே நாள குற்றவாளிய கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. ரொம்ப நன்றிமா. பரவாயில்லையா, இதுல என்ன இருக்கு? நாங்க இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க காதம்பரியும் ஒரு முக்கிய காரணம் என்று காவியா சொன்னதும் ராமசாமி காதம்பரிக்கு நன்றி சொன்னார். பின் காதம்பரி சொன்னாள், வழக்கு முடியற வரைக்கும் நான் இத பத்தி எங்கேயும் பேச மாட்டேன். நீங்க பயப்படாம தைரியமா இருங்க என்றதும் ராமசாமி சிரித்தார். காவியா சொன்னாள், ரொம்ப தேங்க்ஸ் காதம்பரி, உன்னோட உதவிய நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இந்த வழக்கு விசாரணையில என்ன கூட வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே மேடம், நான் கிளம்புறேன், லேட் ஆயிடுச்சு. ஓகே காதம்பரி, எப்போ என்ன ஹெல்ப் வேணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணு, நாங்களும் உனக்கு போன் பண்ணி பேசுறோம். ஓகே மேடம், see you soon என்று காவியா மற்றும் அஞ்சலி கையை பிடித்து சொல்லிவிட்டு கிராம மக்களிடம் நன்றி சொல்லிவிட்டு காதம்பரி அங்கிருந்து கிளம்பினாள். மறுநாள் காலை
அந்த ஊரில் இருக்கும் ஆரம்ப பாடசாலை பள்ளியில் காவியாவும் அஞ்சலியும் இருந்தார்கள். அவர்களுக்கு முன் அந்த கிராமத்து பெண்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களுக்கான சட்ட விழிப்புணர்வு முகாமை ஆரம்பித்தார்கள். அதற்கடுத்த சில வாரங்களுக்கு பிறகு வீரனூர் அருகே உள்ள தாலுகா நீதிமன்றத்தில் வீரனூர் வழக்கு விசாரணைக்கு வந்தது. ஸ்டேட் வெர்சஸ் முத்துவேல். காவியாவும் அஞ்சலியும் அரசாங்கம் சார்பில் முத்துவேலுக்கு எதிராக வாதாடினார்கள். நடந்த அனைத்தையும் ஆதாரத்தோடு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார்கள். முத்துவேலும் அவனின் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். குற்றவாளி முத்துவேலிற்கு நீதிபதி தண்டனை வழங்கினார். நீதிமன்றத்திற்கு வெளியில் வீரனூர் மக்கள் காத்திருந்தார்கள். ராமசாமி சொன்னார், உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது என்று ராமசாமி சொன்னதும் காவியாவும் அஞ்சலியும் புன்னகைத்தார்கள். பின் கிராம பெண்களை பார்த்து சொன்னார்கள், அடுத்த வாரம் கேம்ப் இருக்கு, மறக்காம கண்டிப்பா வந்துருங்க என்று சொன்னதும் அவர்கள் சரி என்று தலையாட்டினார்கள். அப்பொழுது கோவில் பூசாரி அம்மனும் பிரசாதத்தை எடுத்து வந்து காவியா மற்றும் அஞ்சலியிடம் கொடுத்துவிட்டு சொன்னார், அந்த அம்மனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும் என்றார். காவியாவும் அஞ்சலியும் பிரசாதத்தை வாங்கி கொண்டார்கள். கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.